a government that works in the interest of the people of Tamil Nadu. அந்த அரசாங்கம் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் உழைக்கின்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும். And I want to leave you with one last message. உங்களிடம் ஒரு கடைசி செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். Consider me to be your soldier in New Delhi. Consider me to be your soldier in New Delhi. உங்கள் பாதுகாவலராக நான் டெல்லியில் இருப்பேன். My job is to protect the interest of the Tamil people in New Delhi. என்னுடைய வேலை என்பது தமிழக மக்களின் நலன்களை டெல்லியில் பாதுகாப்பதாகும். Just like it is my job to protect the interest of the Bengali people or the Punjabi people in Delhi. பெங்காலில் இருக்கிற மக்களையும் பஞ்சாபில் இருக்கிற மக்களையும் பாதுகாப்பது போலவே தமிழகத்தில் இருக்கிற மக்களின் பாதுகாவலராகவும் நான் டெல்லியில் இருப்பேன். This is a country made up of many different ideas, many histories, many languages, many cultures. இந்த நாடு என்பது பல்வேறுபட்ட வரலாறுகளையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மொழிகளையும் கொண்டது. It is our duty to protect the strength of India. இந்த வலிமையை பாதுகாப்பதுதான் நமது கடமையாகும். We don't want an India where people are threatened because of the language they speak, because of the religion they believe in, because of the culture they come from. மக்கள் பேசுகிற மொழிக்காகவும் அவர்கள் சார்ந்திருக்கிற கலாச்சாரத்திற்காகவும் அவர்கள் வழிபாட்டு நம்பிக்கைகளுக்காகவும் மக்கள் பயமுறுத்தப்படுவதையும் அடிக்கப்படுவதையுமான இந்தியாவை நாங்கள் விரும்பவில்லை. We want an India where everybody can live happily in peace. அனைத்து இந்திய மக்களும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ்கிற இந்தியாவையே காண நாங்கள் விரும்புகிறோம். The Prime Minister had said that he has a 56-inch chest. பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு 56 இன்ச் அகல மார்பு இருப்பதாக சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறார். Big chest. பெரிய மார்பு, விரிந்த மார்பு. Today, the Chinese army is sitting inside Indian territory. ஆனால் சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள் இன்று அமர்ந்திருக்கிறது. 1,000 kilometers of Indian land has been taken by the Chinese. 1000 கிலோமீட்டர் இந்திய எல்லை சீன ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. The man with the 56-inch chest cannot say the word China. 56 இன்ச் மார்பளவு உள்ள நரேந்திர மோடி சீனா என்கிற வார்த்தையை கூட சொல்ல முடியாதவராக இருக்கிறார். He does not have the courage to say the word China. சீனா என்கிற வார்த்தையை கூட சொல்ல தைரியமற்றவராக இருக்கிறார் நரேந்திர மோடி. You look at his speeches for the last 3-4 months, 5 months, he does not say the word China. இந்த 4-5 மாதங்களாக நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் எங்கும் அவர் சீனா என்ற வார்த்தையை உச்சரித்ததே கிடையாது. When the Chinese entered our territory, he lied to the nation and said nobody has come. சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பொழுது அப்படி யாரும் நமது எல்லைக்குள் வரவில்லை என்று இந்த தேசத்திற்கு நரேந்திர மோடி பொய் சொன்னார். After some days, the army and the defense minister said, no, it is not true. The Chinese have come into Indian territory. அதற்கடுத்து சில நாட்களுக்கு பிறகு இந்திய ராணுவ அமைச்சரும் ராணுவமும் அப்படி இல்லை, சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டார்கள். And the only reason the Chinese have the guts and the courage to come into this country is because Narendra Modi has destroyed our economy and weakened this country by dividing it. நரேந்திர மோடி இந்தியாவின் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தியதாலும் மக்களை பிரித்தாள்வதாலும் தான் சீன ராணுவத்திற்கு இந்தியாவுக்கு நுழைய முடியும் என்கிற தைரியம் வந்திருக்கிறது. And some days back, சில நாட்களுக்கு முன்பு it came out that a journalist knew about the airstrike in Balakot. சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஊடகவியலாளர் பாலகோட் தாக்குதலை அறிந்திருக்கிறார். 3 days before the Air Force bombed Pakistan, an Indian journalist was told that it was going to happen. 3 நாட்களுக்கு முன்பு இந்திய ராணுவம் பாலகோட் தாக்குதலை நடத்துவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு ரகசியமாக இருக்க வேண்டிய தகவல் ஒரு ஊடகவியலாளருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Meaning the lives of our Air Force pilots were put at risk. இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்திய ராணுவ படையின் இந்திய விமானப்படையின் உயிர். Now 5 people in this world knew about Balakot. Only 5 உயர்மட்டத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்களே இந்த பாலகோட் தாக்குதலை பற்றி அறிய முடியும். The Prime Minister of India, இந்தியாவின் பிரதம மந்திரி, the Defense Minister of India, இந்தியாவின் பாதுகாப்பு மந்திரி, the National Security Advisor, இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு
and the chief of the Air Force விமானப்படையின் தளபதி and the Home Minister. அந்த உள்துறை அமைச்சர். Nobody else in the world knew about Balakot before it happened. இவர்கள் 5 பேரை தவிர பாலக்கோட் தாக்குதல் நடப்பதற்கு முன்பு யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. Now I want to understand why an inquiry has not started on who told this journalist, this traitor, about Balakot before it happened. பாலக்கோட் தாக்குதல் பற்றி முன்பே யார் இந்த ஊடகவியலாளருக்கு சொன்னது என்பது குறித்து ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை? The reason is that one of these 5 people told this man. இந்த 5 பேரில் ஒருவர்தான் இந்த ரகசியத்தை, இந்த ராணுவ ரகசியத்தை இந்த ஊடகவியலாளருக்கு சொல்லி இருக்க வேண்டும். அதனால தான் விசாரணை நடத்தப்படவில்லை. One of these 5 people betrayed our Air Force. இந்த 5 பேரில் ஒருவர்தான் நமது விமானப்படைக்கு துரோகம் இழைத்திருக்கிறார்கள். One of these 5 people put the lives of our pilots at risk. இந்த 5 பேரில் ஒருவர்தான் நமது விமானப்படையின் விமானிகளுடைய உயிரை ஆபத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள். If the Prime Minister did not do it, why is he not ordering an inquiry? பிரதம மந்திரி இதை செய்யவில்லை என்றால் ஏன் அவர் இது குறித்து விசாரணை நடத்த மறுக்கிறார்? Think about it. சிந்தித்து பாருங்கள். The only reason that the Prime Minister has not ordered an inquiry is because he is the person through which that message has gone to this journalist. ஏன் இந்த பிரதம மந்திரி இந்த விசாரணைக்கு மறுக்கிறார் என்றால் இவர் மூலமாகத்தான் அந்த ரகசிய செய்தி ஊடகவியலாளருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Or otherwise he should investigate and tell us which one of these 5 people did it. இல்லை என்றால் இந்த 5 பேரில் வேறு யார் இதை சொன்னார்கள் என்று விசாரணை நடத்தி இருக்க முடியும். Thank you very much for coming here today. இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இங்கே வந்ததற்காக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். It's a pleasure for me. I was saying in the car today that it is a pleasure for me to come to Tamil Nadu. தமிழ்நாட்டிற்கு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதைத்தான் நான் ஆவணத்தில் வரும்போது சொன்னேன். In fact, when I said that it is a pleasure for me to come to Tamil Nadu, my General Secretary said that Tamil Nadu is unique. நான் தமிழகத்திற்கு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொன்ன பொழுது எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் சொன்னார், தமிழ்நாடு ஒரு தன்னிகரற்ற ஒரு மாநிலம். You have a positive energy. நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஆற்றலை கொண்டிருக்கிறீர்கள். Doesn't matter how difficult your life will be, Tamil people will still have a smile on their face. உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தமிழக மக்கள் தங்கள் முகத்தில் எப்பொழுதும் ஒரு புன்னகையை வைத்திருப்பீர்கள். And when I come here, your smile becomes my smile. நான் இங்கே வரும்பொழுது உங்கள் புன்னகை எனது புன்னகையாகவும் மாறுகிறது. So it is always a pleasure for me to come here. ஆகவே இந்த தமிழகத்திற்கு வருவது எப்பொழுதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. And I feel very proud to come here and be with you. Thank you. இங்கே வந்து உங்களுடன் இருப்பதை நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். நன்றி.